Assalamualaikum friends, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு மிக்ஸ் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி. இந்த சம்மர் சீசனில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், அது கூட ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா ஹெல்த்தி, குழந்தைகளுக்கு எல்லாம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் குழந்தைக்காக இல்லை கெஸ்ட்டு வர்றப்போ நீங்கள் அடிக்கடி செய்யலாம். கெஸ்ட் வர்றப்போ ஈவினிங் டைம் உங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது அதை வச்சு செஞ்சு பண்ணலாம். இல்லை உங்களுக்கு முதல்ல தெரியும் அந்த மாதிரி கெஸ்ட் இன்றைக்கி வருவாங்க அப்படின்னா செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சம்மர் டைமில் அவங்களுக்கு ரொம்ப திருப்தி அடைஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ லிட்டர் பால் எடுத்துருக்கு, 1/2 லிட்டர் பால் எடுத்துகிட்டு அது கொதிக்க வச்சுட்டேன். நல்லா ஒரு கொதி வந்துடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா கிளறிட்டு இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் திக்னஸ் ஆகும். ஒரு 2 கொதி வந்துடுச்சுன்னா நான் கிண்ணத்தில் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கேன், அது ஜில்லாகட்டும். அதில் நம்ம கஸ்டர்டு கிளறி வைக்கலாம். அப்போ தான் சூடு பாலில் போடாதீங்க. கஸ்டர்ட் எப்போவுமே கொஞ்சம் ஜில் பண்ணிவிட்டு போடுங்க. அதனால் அது சைடில் வச்சுட்டோன்னா, ஃபேன் கடையில் வச்சுட்டோன்னா கொஞ்சம் அது ஆடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே நான் ஏலக்காய் தூள், சர்க்கரை போட்டு பால் நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதித்து ஒரு பாதி ஆகிடுச்சு பாருங்கள். இது நான் செஞ்சப்போ 5-6 பேர் நல்லா ஒரு கிண்ணம் ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி வந்திருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணும் அந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணணுன்னா நீங்கள் இன்னும் பால் சேர்த்துக்கலாம். இன்னும் கம்மி பேருக்கு செய்யணுன்னா இன்னும் கம்மி பால் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பால் கொதிச்சிருச்சு, நல்லா பாதி ஆகிடுச்சு. இப்போது கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா நான் கிண்ணத்தில் பால் எடுத்து வச்சது அது நல்லா ஆடிடுச்சு. நான் ஸ்பூன் காட்டினில்ல, அது மீடியம் சைஸ் ஸ்பூன், ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்னது இல்லை. அதில் நான் 3 ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லம்ஸ் இல்லாமல் நல்லா கிடைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கஸ்டர்ட் சூப்பர் கலர் வந்திருக்குது, நல்லாயிருக்கு. நான் ஒரு சொட்டு கூட ஏதோ கலர் ஆட் பண்ணவே இல்லை, அவ்வளோ அழகாக கலர் வந்துருந்துச்சு. நல்லா எல்லோயிஷ் கலர் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி டேஸ்ட் கூட சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எது கிடைக்கிது கஸ்டர்ட் பவுடர் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க ரெடிமேடாக. அதுக்கப்புறம் நான் நல்லா கொதிக்க வச்சு நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைமில் உங்கள்கிட்ட விக்ஸர் இருந்துச்சுன்னா விக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு லம்ஸ் வர்ற டைமில் இது நல்லா லம்ஸ் வந்துடும். அதனால் நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இறக்கி வச்சுட்டேன். அதுக்குள்ளே நாங்கள் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிடலாம். ஃப்ரூட்ஸ்னால் என்னோடய பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்குது, என்னென்ன பிடிச்ச ஃப்ரூட்ஸ் இருக்குது நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 9 டைப்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கு. ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வருதுன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லா ஃப்ரூட்ஸோட பஞ்சு வரும். நம்ம வாயில் எல்லா ஃப்ளேவர் இருக்கும், அதனால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சைஸ் போட்டுக்கோங்க. சின்னதாக பெருசாக என்ன சைஸ் வேணால் போட்டுக்கோங்க. நான் மீடியம் சைஸ் எல்லாமே போட்டிருக்கு. நான் இங்கே பொடி பொடியாக ரொம்ப கட் பண்ணல, ரொம்ப பெருசும் கட் பண்ணல, மீடியம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கு. நீங்கள் உங்களுக்கு சைஸ் எந்த மாதிரி தேவை நீங்கள் அது போட்டுக்கோங்க. நான் இங்கே எடுத்து ஃப்ரூட்ஸு 2 டைப்ஸ் ஆஃப் கிரேப்ஸ் எடுத்தது. நான் அந்த பர்பிள் கலர் ஒன்று கிரேப்ஸ் கிடைக்கும்ல, அது எடுத்துருக்கு. பச்சை கலர் கிரேப்ஸ் எடுத்துருக்கு. மாதுளப்பழம், அப்புறம் கினு பழம், ஆரஞ்சு கினு பழம், ஸ்ட்ராபெரி, கிவி, ஆப்பிள், பனானா, மேங்கோ, இது மட்டும்தான் எடுத்துருக்கு. நீங்கள் வேணும்னா இன்னும் ஃப்ரூட்ஸ் சேர்த்திக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்சி வேறு ஏதோ ஃப்ரூட்ஸ் இருக்குது அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை இதில் அவ்வளோ கிடைக்கல, ஒரு 2-3 டைப்ஸ் ஃப்ரூட்ஸ் வச்சு கூட நம்ம பண்ணலாம். கெஸ்ட்டு வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கடையில் நிறைய டைப்ஸ் ஆஃப் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சின்ன ஏதோ கெட் டுகெதர் இருக்குது, பார்ட்டி இருக்குது, அந்த மாதிரினா நீங்கள் இது டெசர்ட்காக கூட பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சில்லுன்னு கொடுத்தப்போ ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்றதுக்கு அப்படியே இருக்கும். டெசர்ட் நீங்கள் இது போட்டுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த சம்மரில் சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா நல்லா வயிறும் நிறைஞ்சிடும், உங்களுக்கு மனசும் நிறைஞ்சிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இது ரம்ஜானில் செஞ்சது, நோம்பு டைம் செஞ்சது, இஃப்தாரில்
எடிட் பண்ண முடியல, அதனால தான் போட முடியல. இல்லைன்னா முதல்ல போட்டிருப்பேன். நான் வந்து நோன்பு டைமில் நோன்பு திறக்கிறப்போ நாங்கள் இதை சாப்பிட்டோம். அவ்வளோ ருசியாக இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு. வயிறு ஃபுல்லாகிடுச்சு, மனசு நினைவே இல்லை. அதே மாதிரி டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரொம்ப வேலையெல்லாம் இருக்காது. வெறும் பால் கொதிக்க வச்சுட்டு நம்ம கஸ்டர்ட் கூட சேர்த்து கொதிக்க வச்சுட்டு வெறும் சில் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் ஈவினிங் டைம் சாப்பிட்டிங்கன்னா காலையில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். இல்லை டைம் கிடைக்கல மதியானம் கூட பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி நைட் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். கெஸ்ட் வருது, உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, நைட் ஃபங்க்ஷன்னா நீங்கள் ஈவினிங் டைம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ சம்மர் சீசன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு எல்லோரும் பிடிக்கும். அப்புறம் இது சூப்பர் ஹெல்தி, ஒன்றும் கெடுதல் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே ஹெல்தி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சில குழந்தை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இது கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் ஹெல்தி, உங்களுக்கு எல்லா ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே ஒரே இதில் பவுலில் உங்களுக்கு கிடச்சிடும். ஒரே கட்டோரியில் ஒரு கிண்ணத்தில் எல்லாமே கிடச்சிடும். நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரூட்ஸு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. அதே மாதிரி நான் கஸ்டர்ட் வந்து சில் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை எடுத்துகிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப திக்னஸ்ஸாக ஒவ்வொரு பக்கம் திக்னஸ் ஆகிடும், ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஸ்பூனில், ஃபோக்கில், மிக்சரில் எது வேணும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி அட்டகாசமாக இருக்குது. நான் சுத்தமான ஒரு சொட்டை ஏதோ கலர் ஆட் பண்ணவே இல்லை. அவ்வளோ கலர் அட்டகாசமாக இருக்குது, அழகாக இருக்குது. பார்த்த உடனே டெம்ட் ஆகுது, சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப சூப்பர் ஹெல்தி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்னவங்க, பெரியவங்க, குழந்தைகள் எல்லோருமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டெசர்ட் ரெசிபி சம்மருக்காக, அப்புறம் ஃபங்க்ஷனுக்காக, பார்ட்டிக்காக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கோம், ஒன்றும் கெடுதல் இல்லை. இதில் பாருங்கள், நான் டெசர்ட் பவுலில் சர்வ் பண்ணி எடுத்துருக்கேன். அவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க.